சினிமா உலகில் நம்ம பார்த்திருப்போம், மிகப்பெரிய கதாநாயகர்கள் எல்லாம் சண்டை போடுவார்கள். அந்த சண்டை உண்மையான சண்டை அல்ல. அந்த சண்டையை போடுகிறவர் இங்கு அமர்ந்திருக்கிறார், ஜேக்குவார் தங்கம். அந்த ஜேக்குவார் தங்கத்துக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் தொடர்பு இருக்கிறது. ஏன்னா ஜேக்குவார் என்றாலே சிறுத்தை என்று பொருள், சிறுத்தை என்றாலும் ஜேக்குவார் என்று பொருள். இருவருமே பாய்வார்கள், அடிப்பதற்கல்ல அணைப்பதற்கு, அன்பாக. ஸோ இவர் நம்மளுடன் வந்திருக்கிறார், தன்னுடைய கருத்துக்களை சொல்ல வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறார். நம்ம ஷூட்டிங்லேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து வந்தேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதே என்னோடய வாழ்க்கையின் வெற்றியின் ஒரு படிக்கல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா அவர் வாக்கு அவ்வளோ பலிக்கும். இங்கே கூடியிருக்க அத்தனை பேருக்குமே தெரியும் அவர் சொன்ன வாக்கு என்னெல்லாம் பலிச்சிருக்குன்னு. அவர் வாக்கு பலிதம், அதாவது அவர் சொன்னால் நடக்குங்கிறது அதுக்கு ஒரு உதாரணம். இப்போ அண்ணன் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, இது மாதிரி அதாவது பெயரியல் மாற்றத்தில் நடக்கும், அதை நம்பணும் அப்படின்னு. இந்த நம்பணுங்கும்போது எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வந்துச்சு. ஒருத்தன் நைட்டு வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தான், ஃபுல் போதையில் தூங்கிட்டு இருந்தால் திடீர்னு கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. அவனுக்கு மூச்சு திணறிடுச்சு. மூச்சு திணறன்னு அலறி அடித்து எழுந்திருக்கிறான். கதவை திறந்து பார்க்குறான், திறக்க முடியல. என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தான். கையில் ஒரு கட்டெல்லாம் இருந்துச்சு. கதவை அடின்னு அடைச்சி நொறுக்கி உடச்சி தூள் ஆகிட்டான். கதவை பார்த்தா அவனுக்கு ஜில்லுன்னு காற்று வந்துச்சு, தூங்கிட்டான். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தான், அவன் அடித்தது கதவு இல்லை, மர பீரோ. வீட்டுக்குள்ளே இருக்க மர பீரோ. ஆனால் காற்று வந்துச்சு. அவனுக்கு எப்படி வந்துச்சு? அவனோட எண்ணம், நமக்கு காற்று வந்து நம்ம பொழைச்சிட்டோங்கிறது. அதே மாதிரி இவர் சொல்கிறத கேட்டு நடந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை எல்லாருமே அடையலாம். இப்போ நம்ம எல்லாம் அடைஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அடைஞ்சிருக்கேன். இப்போ நீங்கள் பல பேர் அடைஞ்சிருப்பீங்க. இப்போ வருது அண்ணன் கூட சொன்னார், ஜாக்குவார் தங்கம் பின்னாடியே இருக்கார், ராஜராஜன் அடிக்க ஆள் வச்ச மாதிரி. இல்லை, உங்களை அணைக்கிறதுக்காக இருக்கோம். உங்களை அணைக்கிறதுக்கு தான் நாங்களாம் கூட இருக்கோம். அது எல்லாத்துக்கும் மேலே எங்கள் அண்ணன் இருக்கார், சிறுத்தை, விடுதலை சிறுத்தை. எங்கள் தமிழ் இனத்துக்கு ஒரே ஒரு சின்ன பிசுறுனா கூட பொங்கி எழுந்தார். எங்கள் சினிமாவில் சில நிகழ்ச்சிகள் நடக்கும், அசம்பாவிதங்கள் நடக்கும். எங்களால் துடிக்கும், மனசு துடிக்கும், ஆனால் கேட்க முடியாது. அவர் கேட்டார், கடவுள் மாதிரி வந்து கேட்டாருங்க. அதெல்லாம் எங்களுக்கு சந்தோஷம். அவர்கிட்ட நான் நேரில் போய் சொன்னேன், அண்ணே உங்களை மாதிரி ஒரு ஆள் இங்கே இருக்கிறதுனால எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு அப்படின்னு. அந்த பெரிய ஒரு மனசு அவருக்கு என்னங்க இன்றைக்கி வந்து காமராஜ் அவர்கள் திருமணம் பண்ணலைன்னு நம்ம சொல்கிறோம். அது நமக்கு எனக்கெல்லாம் கூட முன்னாடி நடந்திருக்கோம். இன்றைக்கி பார்க்குறோம், திருமணம் பண்ணாமல் தன்னோட வாழ்க்கையை மக்களுக்காக அர்ப்பணித்த ஒரு பெருந்திய தலைவர் உட்கார்ந்துருக்க பார்க்குறோம். அந்த இடத்துல பேசுகிறதுக்கு எனக்கு உண்மையிலே சந்தோஷம். ரொம்ப அதிகமாக பேச தெரியாது, அதில் பேச தெரியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, சண்டை போட்டு அந்த மட்டும்தான் தெரியும். வேறு எங்களுக்கு குதிரை கட்டின மாதிரி அந்த சண்டை மட்டும்தான் தெரியும், வேறு எதுவும் சைடில் தெரியாது. அதனால் பேசக்கூட கொஞ்சம் தெரியாமல் இருக்கலாம். இது மாதிரி நம்ம பல இது சொல்கிறோம். ஐயா எம்எல்ஏ அவர்கள் வந்து சார் தான் பேர் வச்சாங்க. இன்றைக்கி அவங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்காங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஐயா மேத்தா அவர்கள் இருக்காங்க, இன்னும் அம்மா அவங்க வந்திருக்காங்க, இன்னும் நண்பர்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே இதில் ஏதோ ஒரு வகையில் நம்ம சாரால் கவரப்பட்டு இல்லை அதால் வாழ்ந்தவங்களாக தான் இருக்கோம் நிச்சயமாக. இப்போ என் படம் கூட சூர்யா அப்படின்னு ஒரு படம், என் பையன் ஹீரோ. நான் எல்லாமே வந்து அவர்கிட்ட வந்து கேட்பேன், ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவர்கிட்ட வந்து கேட்டு தான் நான் எல்லாமே செய்வேன். சூர்யானி வைக்கட்டுமாங்கன்னு வந்து கேட்டேன். அவர் சொன்னார், சூர்யானாவிலே ஜெயிக்குங்க, சூர்யானி வைங்க அப்படின்னாரு. சூர்யானி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ரிஜிஸ்டர் பண்ணது பார்த்தா ஒருத்தர் லெட்டர் அனுப்பிச்சான், சூர்யானி நீங்கள் எப்படி வைக்கலாம், ஏன் நான் பேர் வச்சுருக்கேன் அப்படின்னா. உடனே சார்ட்டை வந்து சொன்னேன், என்ன சார் சூர்யானி யாரோ வச்சுட்டாங்களாமே அப்படின்னு. அவர் சொன்னார், ஜாக்குவார் இந்த படம் சூர்யாங்கிற படம் உங்கள் பையன்தான், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், அது வச்சு யாருமே மாற்ற முடியாதுண்ணே. நான் சொன்னேன், நான் உடனே சொன்னேன், இல்லை சார் இது யூனியன்லேருந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை நிச்சயமாக சூர்யா உங்கள் பையன் தான் செய்வான் அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியம். ஒரு லெட்டர் அனுப்பிச்சாங்க, அந்த கவுன்சிலேருந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சாங்க. சூர்யாங்கிற திரைப்படம் எங்கள் யூனியனில் ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்காரு, நீங்கள் எப்படி பதிவு பண்ணி சூர்யான்னு வச்சிங்க, நீங்கள் வைக்கக்கூடாது, எங்களை வந்து உடனே சந்திக்கவும் அப்படின்னு பின்னாடி ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருந்தாங்க. என்ன லெட்டர்னா, எங்கள் உறுப்பினர் வந்து இந்த டேட்டில் வந்து சூர்யாங்கிற திரைப்படத்தை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காருன்னு. நான் அதை படித்து பார்த்தோன்னே, இவனுக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். இது எனக்கு தெரியல, அவருக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரியல உண்மையிலே, இதெல்லாம் பார்க்கல. சொன்னார், ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னார், இது உங்கள் பையன் தாங்க பண்ண முடியும் அது சூர்யாங்கிற படத்தை அப்படின்னாரு.
நான் உடனே அங்கே போனேன். என்ன சார் சூர்யாங்கிற படம் எப்படி நான் வந்து நீங்கள் எப்படி எனக்கு லெட்டர் அனுப்பலாம், அந்த படம் பேர் வைக்கக்கூடாதுன்னு. அது எப்படி நீங்கள் எப்படி வைப்பீங்க, எங்கள் கம்பெனியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா. நான் ரிஜிஸ்டர் பண்ணதை காமிச்சேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். அது பாருங்கள், அவர் வாக்கில் எப்படியோ பலிச்சிச்சு. இல்லை வாக்கு பலிதம்னா நான் எவ்வளோ பேர் சந்திச்சிருக்கேன். வாக்கு பலிதம்னா திரு ராஜராஜன் அவர்கள், அதாவது அந்த பெயரியலில் ஓசையில், அதாவது நான் அடிக்கடி வருவேன், அவரை சந்திக்க அடிக்கடி வருவேன். யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லுவாருங்க. நானே மிரண்டு போவேன். என்ன சார் எப்படி பதில் சொல்கிறீங்கப்பா. அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் பேரை கேட்டால் அவர் இப்படி ஜெயிச்சிருக்காரு, இந்த டைமில் ஜெயிச்சார், அவர் இந்த பேரை மாற்றினாருன்னு சொல்லுவார். அவன் எங்கே இருந்தாலும் சிலோன் வருவாங்க, இப்போ வந்து மலேசியா, சிங்கப்பூர், எல்லா நாட்டில், ஜெர்மனிலேருந்து எல்லாமே வருவாங்க. நான் வந்து உட்காந்துருக்கும் போது தான் வருவாங்க. அப்படிங்கும்போது அது சொல்லுவார். அதை கேட்கும்போதே நமக்கு தெரியும். இப்போ நான் வந்து வெறும் தங்கமாக தான் இருந்தேன். ஜாக்குவார் தங்கம்னு வச்ச பிறகு தான் எனக்கு பப்ளிக்கில் என்ன தெரியும். இன்னைக்கு காஞ்சிபுரம் போனேன்னா எல்லாரும் சுற்றுறாங்க, என்ன கையெழுத்து போடுங்க சார்ன்றாங்க. அதுக்கு ஜாக்குவார் தங்கம்னு வச்சதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அதனால் பெயரியல் மாற்றம் நிச்சயமாக உண்டு. அது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆணித்தரமாக சொல்வேன், நான் அந்த பேர் உண்டு. பேர் மாத்திரம் அத்தனை பேருமே வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஜெயிச்சிருக்காங்க. மீண்டும் ஒரு முறை பிறந்தாலும் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். கவிஞர் கண்ணதாசன் இந்த விழாவுக்கு வரவில்லை என்ற ஏக்க பெருமூச்சு என் இதயத்தை வாட்டியது உண்டு. ஏனால் நான் கவிஞர்களுக்கு இந்த உலகத்தில் அள்ளித்தர வேண்டும் என்று எண்ணுகிறவன் நான். அந்த வரிசையில் அந்த கவிதைகளுடைய அந்த கவிஞர் கண்ணதாசனுடைய குடும்பத்தைச் சேர்ந்த, அவரால் செல்லப்பிள்ளையாக வளர்க்கப்பட்ட ஏஎல்எஸ் கண்ணப்பன் அவர்களும் அவருடைய துணைவியார் ஜெயந்தி கண்ணப்பனும் இங்கே வந்திருக்கிறார்கள். கண்ணதாசனாகவே இங்கே வந்து வாழ்த்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். சமுதாயத்திற்கு ஒரு நல்ல தொண்டை ஆற்றிக் கொண்டிருக்கார் ராஜராஜன். இந்த பெயர் மாற்றத்தை பற்றி கவியரசர் கண்ணதாசனே முன்பே கூறியிருக்கின்றார். அவருடைய இயற்பெயர் முத்தையா. ஆனால் முத்தையா என்ற பெயரிலே அவர் வெற்றியடையவில்லை. அவர் கண்ணதாசன் என்ற பெயரை மாற்றி வைத்து கொண்ட பிறகுதான் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை கண்டார். அவரே சொல்வார், அந்த பெயர் பெற்ற வந்ததே ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி. ஒரு பத்திரிகை அலுவலகத்துக்கு வேலை தேடி நான் சென்றிருந்தேன். அவனுடைய பேர் என்ன என்று கூறினார்கள். அவர் பாரதிதாசனையும் கம்பதாசனையும் மனதில் நினைத்து கொண்டு கண்ணதாசன் என்று கூறியிருக்கின்றார். உடனே பத்திரிகையாசிரியர், நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன், கவிதைகளை பார்த்துருக்கின்றேன் என்று கூறுகிறார். இவர் மனதுக்குள்ளே சிரித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த பேர் தான் அவருக்கு பெரிய விலாசத்தை என்று தேடி கொடுத்திருக்கின்றது. கவியரசர் கண்ணதாசன் கூட கூறுவார், அவரை தேடி ஒரு நண்பர் வேலை தேடி வந்தாராம் காரைக்குடியிலே. அப்பொழுது அவர் நாத்திகவாதியாக இருந்தார். அந்த நண்பரிடம் அவர் பேர் என்ன என்று கேட்டிருக்கிறார். அவர் பஞ்சாட்சரம் என்று கூறியிருக்கிறார். நான் உங்களுக்கு உதவியில் வச்சுட்டேன்னா பஞ்சாட்சரம் என்னால் கூப்பிட முடியாதுப்பா, நான் அந்த மாதிரி நாத்திகவாதி அப்படின்னு, சரி நான் உன் பேரை மாற்றி வைக்கிறேன்ட்டு 5 எழுத்து என்று மாற்றியிருக்கின்றார். அன்றிலிருந்து அந்த மனிதர் நல்ல நிலையில் இருந்திருக்கார். இன்று கூட அவர் கூறுகின்றார், கவிஞருடைய பேரை மாற்றி வைத்த பிறகு தான் எனக்கு நல்ல நிலைமை எனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டது, இன்று வரை நான் நன்றாக இருக்கின்றேன் என்று. ஆகவே சமுதாயத்திற்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து ஒரு தாழ்த்தப்பட்டவர்களை உயர்த்த வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் ராஜராஜனுக்கு இருப்பதை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். ராஜராஜன் பற்றி எவ்வளவு சொன்னாலும் ஒரு தஞ்சை பெரிய கோயிலை ராஜராஜன் அன்று நிர்மாணித்தான். இன்று இந்த கோயிலை இந்த ராஜராஜன் நிர்மாணித்திருக்கின்றான். அந்த ராஜராஜனால் அந்த கோயிலுக்குள்ளே போக முடியவில்லை என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இந்த கோயிலுக்குள்ளே உள்ளே வாழும் ஒரு பீடமாக திரு ராஜராஜன் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அவருக்கு என் வாழ்த்துக்களை கூறி உங்கள் பணி மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்று கூறி நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.